நியூஸ் 7 தமிழின் நண்பகல் செய்திகளை வழங்குவதற்காக ஸ்ரீவித்யா கந்தசாமி. பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான வாட் வரியை தமிழக அரசு அதிகரித்துள்ளதை அடுத்து நள்ளிரவு முதல் அவற்றின் விலை உயர்ந்துள்ளது. பெட்ரோல் மீதான வாட் வரி 27% 34%, டீசல் மீதான வாட் வரி 21.43 விழுக்காட்டிலிருந்து 25 விழுக்காடாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து தமிழகத்தில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹3.79 டீசல் விலை ₹1.74 உயர்ந்துள்ளது. இந்த விலையேற்றம் நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது. பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை கச்சா எண்ணெய் விலையை பொறுத்து எண்ணெய் நிறுவனங்கள் மாதம் இருமுறை மாற்றியமைத்து வருகின்றன. மேலும் ஒவ்வொரு மாதத்திலும் விதிக்கப்படும் வாட் வரியை பொறுத்து பெட்ரோல் டீசல் விலையில் மாற்றம் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. பெட்ரோல் டீசல் விலை உயர்விற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். விலை உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். 10,000 சம்பளம் வாங்குற ஆள் நான். பெட்ரோல் நான் சும்மா போட்டு சுற்ற முடியுங்களா? நாங்கள் என்ன வீட்டு வாடகை கட்டணும், வருமான வரி கட்டணும், வரி எல்லாத்துக்கும் வரி போட்டு நாசம் பண்ணிங்கன்னா நாங்கள் எங்கே போய் நிற்கிறது? தமிழ்நாட்டில் வாழணுமா இல்லை பீகார் பக்கம் ஓடிலாம்? எல்லாம் பீகார்லேருந்து வராங்க. இப்போ நாங்கள் தமிழ்நாடு ஆளுங்கள்லாம் பீகார் பக்கம் இல்லை டெல்லி பக்கம் தான் போய் வேலை பார்க்கணும் போல இருக்குது. போகிற பக்கம் பார்த்தா இதெல்லாம் பேசி பிரயோஜனமே இல்லைங்க. இப்போ பேட்டி கொடுத்தா என்ன இறக்கிட்டு போகிறாங்களா சொல்லுங்கள்? ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. மக்களுக்காக எந்த அரசும் கிடையாது, பணக்காரனுக்காக தான் இருக்குது அரசு. எல்லாம் பேசுறதுலாம் வைத்தியர்ஸில் தான் பேசணும். லாஸ் தான் சார், ஹெவி லாஸ் தான். மிடில் கிளாஸ் ஃபேமிலிலாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ரொம்ப எதுவுமே சொல்லாமல் டக்குன்னு அவங்க முடிவு எடுக்கிறது ரொம்ப ஒரு ஷாக்கிங்காக இருக்குது. அடிக்கடி இப்படி பெட்ரோல் டீசல் விலை இப்போ உயர்த்திட்டே இருந்தீங்கன்னா எப்படி பொழப்பு பண்ணுறதுங்க? ரொம்ப சிரமமாக இருக்குது. அன்னாடு கூலிக்காரங்க நாங்கள்லாம் ஒரு வேளை சோறு கிடைக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது. வாடகையும் கிடைக்கிது, தொழில் நெளிஞ்சு கிடக்குது. இப்படி அடிக்கடி ஏற்றுனா ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குங்க. ஏன்னா இன்றைக்கி வாங்குகிற சம்பளத்தை விட பெட்ரோல் விலை எல்லாமே ஜாஸ்தியாக போயிட்டுருக்கு. வெளியே நம்மளுக்கு பேமெண்ட் எங்கேயுமே இன்க்ரீஸ் பண்ணுறதே கிடையாது. இவங்க தான் ஏற்றிட்டு போயிட்டுருக்குறாங்க. ரொம்ப நடுத்தர மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதனால் வேலைக்கு கூட போகிறதுக்கு எல்லாம் ஒரு சிரமமாக தான் இருக்குது. அடிக்கடிக்கு பெட்ரோல் ஏற்றுறதுனால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்றைய தினம் பெட்ரோல் விலை ஏற்றப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய வேதனையாக இருக்கிறது. ஏற்கனவே இந்த சூழ்நிலையிலே வேலை இல்லை, பணப்புழக்கம் இல்லை என்று ஏகப்பட்ட சிரமத்தின் அடிப்படையிலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த பெட்ரோல் விலை ஏற்றி இருப்பது மிகவும் வேதனையாக இருக்கிறது. அந்த பெட்ரோலோட ஏறுறது அதிகமாக இருக்குங்க, இறங்குறது கம்மியாக இருக்குங்க. இன்றைக்கி ரேட்டு 74 ரூபா விற்கிறாங்க. போன மாதம் நான் அடிக்கிறப்போ ரேட்டு 63 ரூபா இருந்ததுங்க. இதெல்லாம் விலைவாசி ஏறினால எங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, மிடில் கிளாஸ்க்குலாம். அது மாதிரி பெட்ரோல் ரேட் ஏறதுனால வண்டி ஜாஸ்தி யூஸ் பண்ண முடியல. ரொம்ப கன்வீனியன்ஸாக ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. அதனால நிறைய பேருக்கு ரொம்ப ஃபினான்ஷியல் எஃபெக்ட் வேறு ஆகுது. ஸோ டீசல் ஷுட் பி டேக்கன். பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான வாட் வரி உயர்வை தமிழக அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக அரசு பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான மதிப்பு கூட்டு வரியை உயர்த்தியதால் பெட்ரோல் விலை ₹3.78, டீசல் விலை ₹1.76 அதிகரித்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பெட்ரோல் மீதான மதிப்பு கூட்டு வரியை 27% 34%, டீசலுக்கான மதிப்பு கூட்டு வரியை 21.43% 25% தமிழக அரசு உயர்த்தியிருப்பதே இதற்கு காரணம் என அவர் தெரிவித்துள்ளார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் விலைவாசி உயரும் என்றும் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் வைகோ தெரிவித்துள்ளார். எனவே பெட்ரோல் டீசல் மீதான வாட் வரியை தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும் என்றும் வைகோ வலியுறுத்தியுள்ளார். பெட்ரோல் டீசல் மீதான வாட் வரி உயர்விற்கு ராமதாஸ் முத்தரசன் உள்ளிட்ட தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர்.
பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய மாநில அரசுகள் வாக்கு வங்கி அரசியலுக்காக தேவையற்ற திட்டங்களை செயல்படுத்தி வரிப்பணத்தை வீணடிப்பதாகவும் ஊழல்கள் செய்து மக்கள் வரிப்பணத்தை கொள்ளையடிப்பதாகவும் புகார் தெரிவித்துள்ளார். ஊழலால் ஏற்படும் இழப்பை ஈடு செய்வதற்காக பெட்ரோல் டீசல் மீது வரிகளை சுமத்துவதை அரசு வழக்கமாக கொண்டிருப்பதாகவும் வாட் வரி உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்றும் ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ரா முத்தரசன் விடுத்துள்ள அறிக்கையில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் விலைவாசி கணிசமாக உயரும் எனவும் விலை உயர்வை தமிழக அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் விடுத்துள்ள அறிக்கையில் பெட்ரோலிய பொருட்கள் மீதான விலையை மத்திய மாநில அரசுகள் கட்டுப்பாட்டிற்குள் வைக்க வேண்டும் எனவும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் சரக்கு கட்டணம் உயரும் என தெரிவித்துள்ள ஜி.கே. வாசன் விலைவாசியும் அதிகரிக்கும் எனவும் கூறியுள்ளார். பெட்ரோல் டீசல் விலை உயர்விற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விலை உயர்வை தமிழக அரசு திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தினார். பெட்ரோல் டீசல் விலைகளை சுமார் லிட்டருக்கு சுமார் 4 ரூபாய் 2 ரூபாய் அளவிற்கு மத்திய அரசு உயர்த்தியிருப்பதை தமிழக காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வன்மையாக கண்டிக்கிறேன். கடந்த ஒவ்வொரு முறையும் பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு தொடர்ச்சியாக வெளிநாட்டு அளவில் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் க்ரூட் ஆயிலுடைய விலை ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி ஒவ்வொரு தடவையும் அதை பற்றி கருத்திலே கொள்ளாமல் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் க்ரூட் ஆயில் குறைஞ்சா குறைக்கிறது இல்லை, அதே நேரத்தில் அதிகரித்தால் மிக அதிகமாக, இப்படி எல்லா தடவையும் சாதாரண மக்கள் நடுத்தர மக்கள் பாதிக்கிற விதத்தில் விலைவாசி உயர்கிற விதத்தில் பெட்ரோல் டீசல் விலைகளை அடிக்கடி உயர்த்தி வருவதை தமிழக அரசின் சார்பிலே நான் வன்மையாக தமிழக மத்திய அரசுக்கு நான் என்னுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக அரசு வாட் வரியை உயர்த்தியதன் காரணமாகவே பெட்ரோல் டீசலின் விலை கணிசமாக அதிகரித்துள்ளதாக பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக மக்கள் மும்முனை தாக்குதலால் வஞ்சிக்கப்படுவதாகவும் தமிழிசை தெரிவித்துள்ளார். தனியார் நிறுவனங்களின் பால் விலை உயர்வு மற்றும் ரேஷன் கடைகளில் பொருட்கள் கிடைக்காததாலும் தமிழக மக்கள் பாதிக்கப்படுவதாக விமர்சித்துள்ள தமிழிசை இதனை முறைப்படுத்தி தமிழக அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மும்முனை தாக்குதலில் இன்று தமிழக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 3 முனை தாக்குதல். ஒன்று பெட்ரோல் டீசல் விலை ஏற்றம், இன்னொன்று தனியார் பால் விலை ஏற்றத்தினால் 5 ரூபாய் தனியார் பால் விலை ஏறி இருக்கிறது. தயிரோட விலை 5 ரூபாய் ஏறி இருக்கு. இந்த தனியார் பால் விலையை திரும்ப பெறுகிறார்களோ இல்லையோ அரசாங்க பால் இதைவிட மலிவாக கிடைப்பதற்கான ஏற்பாடை செய்ய வேண்டும். தனியார் பால் விற்பனையை முறைப்படுத்த வேண்டும். இன்னொன்று ரேஷன் பொருட்கள் கிடைக்காமல் இருப்பது. ரேஷன் கடையில் 20 கிலோ கொடுக்கறதுக்கு 10 கிலோ தான் கொடுத்துருக்காங்கன்னு பல பேர் நமக்கு சொல்லியிருக்காங்க. இயற்கையான முறையில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதை விட்டுவிட்டு நிலத்திற்கு கேடு விளைவிக்கும் வகையில் நிலத்தடி நீரை உறிஞ்சி எடுப்பது ஏன் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிரான சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான், மாட்டு சாணம், குப்பை போன்றவற்றிலிருந்து கிடைக்கும் ஹைட்ரோ கார்பனை அபாயம் தரக்கூடிய வகையில் நிலத்தை ஊடுருவி ஏன் எடுக்க வேண்டும் என கேள்வி எழுப்பினார். நீங்கள் ஹைட்ரோ கார்பன் எடுங்க, மீத்தேன் எடுங்க, வேணான்னு சொல்லலை. இயற்கையாகவே நீங்கள் பெற முடியுமே. மாட்டு சாணத்தில், ஆட்டு சாணத்தில், இயற்கை மக்கிய குப்பைகளில் இருந்தே நீங்கள் தேவைக்கு எவ்வளவோ வேணாலும் மீத்தேனோ ஹைட்ரோ கார்பனோ எடுக்க முடியும். ஒரு சின்ன நாடு சிங்கப்பூர், அது இதுபோல் பூமியை குடைஞ்சி தான் எடுத்துக்கொண்டிருக்குதா? அது மக்கிய மரக்கழிவுகளில் இருந்து வீடு கட்டுறதுக்கு பயன்படுத்துகிற அந்த மரங்கள் அதிலிருந்து வர கழிவுகளிலிருந்து எடுத்துக்கொள்ளலையா அதுக்கு ஹைட்ரோ கார்பனை? ஏன் அப்படி நம்ம செய்ய முடியாதா?
நீங்கள் சொல்கிற அளவை விட அதிகமாக மாட்டுச்சாணத்திலிருந்து நம்ம எடுத்துட முடியும், இந்த இயற்கை கழிவுகளிலிருந்து எடுத்துட முடியும் போது எதுக்கு என் பூமியை குடையிறீங்க? 6000 அடி 11,000 அடி அது ஒன்றும் ஆபத்து இல்லைங்கிறீங்க. யார் எப்படி நாங்கள் நம்புறது? ஆபத்து இல்லைன்னு எப்படி நம்புறது? ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் 18வது நாளாக போராட்டம் தொடர்கிறது. புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரிடம் தங்களின் கோரிக்கைகள் அடங்கிய மனுவை இன்று நேரில் வழங்கவும் போராட்டக் குழுவினர் திட்டமிட்டுள்ளனர். இதனிடையே நெடுவாசல் மக்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக திரைப்பட இயக்குநர் கரு பழனியப்பன், இசையமைப்பாளர் GV பிரகாஷ் உள்ளிட்டோர் நேரில் வந்துள்ளனர். மதுரையில் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனுடன் போராட்டக் குழுவினர் நேற்று நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்த நிலையில் நெடுவாசலில் 18வது நாளாக இன்றும் போராட்டம் நீடிக்கிறது. ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நெடுவாசல் மக்கள் மேற்கொண்டுள்ள போராட்டத்திற்கு ஆதரவாக திருச்சியிலிருந்து பேரணியாக செல்ல முயன்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து 50க்கும் மேற்பட்டோர் வாகன பேரணியாக மே 17 இயக்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி தலைமையில் செல்ல முயன்றனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதையடுத்து காவல்துறையினரை கண்டித்து சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். இது தனியாருக்கு தாரை வார்க்கக்கூடிய வகையிலே HELP என்கின்ற ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ப்ளோரேஷன் லைசன்சிங் பாலிசி என்கின்ற புதிய சட்டத்தை மோடி அரசு கொண்டு வந்திருக்கிறது. இந்த கார்ப்பரேட் நலன்களுக்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த திட்டத்தின் மூலமாக ஒட்டுமொத்த தமிழர் பகுதியும் சூறையாடப்பட இருக்கிறது. இந்த திட்டத்தினால் தமிழக மக்களுக்கும் தமிழக அரசிற்கும் எந்தவித பயனும் இல்லை எனும் பொழுது இந்த திட்டத்தை ஏன் இந்திய அரசு நடைமுறைப்படுத்துகிறது என்கின்ற கேள்வியை மக்கள் எழுப்பியிருக்கிறார்கள். இதற்குரிய பதிலை மத்திய அரசு சொல்ல மறுக்கிறது. இந்த மசோதாவையும் இந்த சட்டத்தையும் இந்த திட்டத்தையும் கைவிட வேண்டும், ஒட்டுமொத்தமாக ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம். தமிழக மீனவர்கள் 22 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ள சம்பவம் மீனவர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்திலிருந்து 500க்கும் மேற்பட்ட படகுகளில் மீனவர்கள் நேற்று மீன்பிடிக்க சென்றனர். இதில் 2 படகுகளில் சென்ற 13 மீனவர்கள் தனுஷ்கோடிக்கும் தலைமன்னாருக்கும் இடைப்பட்ட தேசிய கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெற்றது. மேலும் பல்வேறு செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.